எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அவங்க சொன்ன விஷயம் ஒவ்வொருத்தரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அது என்ன விஷயம், அவங்க எதை பற்றி சொன்னாங்க, அது உண்மையா பொய்யா, இப்படி பல திடுக்கிடும் அடுக்கடுக்கான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரெண்டாவதா தளபதி விஜய் அவர்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகியிருக்கு. அதுவும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இதை பற்றி ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பற்றி நம்ம இதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் தொடர்ந்து அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய சமூக வலைத்தளங்களில் ஒரு மாத காலங்களாக என்ன ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி விஜய் சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ் நியூஸ் தான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். தளபதி விஜய் அவர்களுக்கும் த்ரிஷாவையும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களையும் கீர்த்தி சுரேஷையும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களையும் சிம்ரனையும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள், அதே மாதிரி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களையும் அசின் அவர்களையும் தொடர்பு படுத்தி பல விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்படி தளபதி விஜய் அவர்களை பற்றி இத்தனை விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஆக்டர் அப்படின்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் வர்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் சரியாக எலெக்ஷன் டைம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உலகத்திலே நடக்காத விஷயம் அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயமாக தற்போது பூதாகரமாக ஆகியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கிறது என்ன விஷயம்னா சங்கீதா அவர்களுடைய டைவர்ஸ். இந்த டைவர்ஸை குறித்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு டைவர்ஸை எலெக்ஷன் முடிஞ்சு அப்ளை பண்ணியிருக்கலாம், எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கலாம். எதுக்கு இப்படி அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண விஷயத்தை தாண்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மனு தான். அந்த மனுவில் தளபதி விஜயை பற்றி போட்டிருக்கிற விஷயம்தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதில் குறிப்பிட்ட விஷயமான 2 விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அது மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, தளபதி விஜய் அவர்களே ஒரு சைக்கோ என்றும், இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வீட்டை விட்டு வெளியே விடாமல் அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும். இப்போ நடந்த அடுத்தடுத்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமே பொய்ங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கு. முதல் விஷயமான தளபதி விஜய் அவர்களை சைக்கோன்னு சொன்ன விஷயம் முழுக்க பொய் அப்படிங்கிறது இப்போ சங்கீதா அவர்களாலேயே அவங்களுக்கு தெரியாமலேயே நிரூபணமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இப்போ ஒரு கேஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தளபதி விஜய் கூடையே அவர் வீட்டிலேயே தான் இருப்பேன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சைக்கோன்னு நினைக்கிற ஒருத்தனோட எந்த ஒரு பெண்ணுமே வாழ மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க இப்படிப்பட்ட ஒரு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்கன்னா தளபதி விஜய் அவங்க நல்ல மனிதர்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவர் சைக்கோவாக இருந்திருந்தால் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, வீட்டை விட்டு வெளியே விடமாட்டிக்கிறாரு அப்படிங்கிற அந்த 2வது குற்றச்சாட்டுக்கு இதில் அடிப்படை ஆதாரம் கூட இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் ஒரு 2-3 வருட காலம் லண்டனில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு 4 வருஷத்தில் அவங்க லண்டனில் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு டைம் தான் சென்னை இந்த டைவர்ஸை அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் சென்னையில் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்துக்கும் பொழுது அவங்க அந்த மனுவில் குறிப்பிட்டு சொன்ன விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருட காலங்களாக பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலங்களில் அவங்க லண்டனில் இருந்தது தான் அதிகம். அதனால் லண்டனில் இருந்த பொண்ணை தளபதி அவர்கள் எப்படி சென்னையில் வீட்டில் வச்சு அடைச்சி வச்சுருக்க முடியும்? அதனால் இந்த ஒரு குற்றச்சாட்டுலேயும் ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுலாம் இவங்க எதனால் வைக்கிறாங்க, இதற்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக இதற்கு பின்னாடி முழுக்க அரசியல் சதி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக தாக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தளபதி விஜய் அவர்களை ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது, இந்த கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது, இந்த தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சு அவர் அழிக்க
சரி, அப்போ அவருக்கு ஃபேமிலி ப்ரெஷரும் த்ரிஷாவையும் இந்த ஒரு கான்ட்ரவர்சி அவர் மேலே போடலாம், தமிழக மக்களுக்கு அவர் மேலே ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம், அவருக்கு ப்ரெஷரை கொடுக்கலாம் அவருடைய சொந்த மனைவியை வச்சு அப்படிங்கிற பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு டைவர்ஸ் மனுவும் ஆன்லைனில் லீக் ஆனதே கிடையாது இந்திய வரலாற்றில். இது ஃபஸ்ட் டைமு. இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேயர்களே, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா த்ரிஷாவை சுற்றி பல கான்ட்ரவர்சிகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ த்ரிஷா அவர்கள் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, தளபதி விஜயும் த்ரிஷா அவர்களும் கல்பாத்தியுடைய திருமணத்திற்கு வந்தாங்க. இது நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும் இந்த ஒரு பட்சத்தில் எதனால் இவர் இப்படிப்பட்ட ஒரு மூவ் பண்ணார்? தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூவையும் யோசித்து பொறுமையாக அதை அலசி ஆராய்ஞ்சு பண்ணக்கூடிய நபர், ஆலோசகர்களை வச்சு யோசித்து பண்ணக்கூடிய நபர். அப்போ இவர் அவர் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள், அடுத்த 15 நாளைக்கும் ஒவ்வொரு 15 நாளைக்கும் தளபதி விஜயுடைய மற்றும் த்ரிஷா சம்மந்தப்பட்டு அதிகப்படியான விஷயங்கள் வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்காகத்தான், அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மூவை தளபதி விஜய் பண்ணார், சரியாக பண்ணியிருக்காருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இருக்கிறப்ப த்ரிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசினதா ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ ரொம்பவே பரபரப்பாக வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் ரொம்பவே மனம் உடைந்து இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போகிறாரு. அரசியலுக்கு போகிறதுனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. அவருக்கு நிறைய அவரை வீழ்த்தணும்னு பார்க்குறாங்க. நான் என்ன இன்றைக்கி அவரை சம்மந்தப்படுத்தி என்னை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த விமர்சனங்கள்லாம் நாகரிகமான லெவலில் இருக்கிற வரைக்கும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப அநாகரிகமாக போகிறாங்க. ஆபாச வீடியோக்களை வெளியிட்டு என்னை கேவலப்படுத்துகிறாங்க. ஒரு பெண் என்றும் கூட பார்க்காம என்னை இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லாத மிருகங்கள் செய்கிற விஷயத்தை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஒருத்தர் செய்யலை, 2 பேர் செய்யலை. இவ்வளோ கொடூரமான விஷயங்களை எப்படி செய்கிறீங்க? நான் அவ்வளோ எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே உங்களை டேரெக்டாக எதுக்கிறதுக்கு கூட நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தமிழக மக்கள் இதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க. அண்டு ஒரு நல்ல மனிதர்கள், தமிழக மக்கள் நல்லவங்க எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற அந்த மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய பல வீடியோக்கள், ஆன்லைனில் இருக்கிற வீடியோக்கள்லாம் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு பெண்ணாக மனசு கஷ்டமாக இருக்குது. நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள் மத்தியில் த்ரிஷா அவர்கள் பேசியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? டிவிகேவா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, பிஎம்கேவா, விடுதலை சிறுத்தைகளா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.